மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரப்போகுதா? ஸ்கூல்லாம் ஆன்லைனில் மாறப்போகுதா? பெட்ரோல் டீசல் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி ஏன் சொன்னார்? அமெரிக்கா ஈரான் போரின் தாக்கமாக பார்த்தீங்கன்னா இந்தியா நேரடியாக பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் இப்போ நாடு முழுக்க என்ன ஆச்சுன்னா பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காரு திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்த வீடியோவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏன், ஆன்லைன் கிளாஸ் ஏன், கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னார், இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன ஆபத்து, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். குஜராத்தில் நடந்த ஒரு விழாவில் பிரதமர் மோடி பேசியிருக்காரு. நிலைமை சரியாக வரைக்கும் பெட்ரோல் டீசல் மக்கள் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் அந்த விஷயத்தில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தாதீங்க, மெட்ரோ எலக்ட்ரிக் பஸ் பயன்படுத்துங்க, கார் பூலிங் செய்யுங்க, அரசு மற்றும் தனியார் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ளஸ் விஷுவல் மீட்டிங் நடத்துங்க, ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இது ஒரு சாதாரண ஒரு அப்டேட்டு கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு இந்திய பொருளாதாரம் அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதுக்காக ஒரு பெரிய சிக்னல் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் மோதல் தான். இவங்க ரெண்டு பேரோட போர் நடக்குது இல்லையா? இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. இந்த போர் 3வது மாதத்துக்கு ஆக்சுவலாக உள்ளே நுழைஞ்சிருக்கு. இதனால் ஆயில் சப்ளை செயின் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய இம்போர்ட் என்னன்னு தெரியுமா? ஆயில் தான், க்ரூட் ஆயில் தான். இந்தியாவில் மிகப்பெரிய இம்போர்ட் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். நாம் என்ன பண்ணோம்னா வெளிநாட்டிலேருந்து தான் எண்ணெய் வாங்குகிறோம். அதனால் உலகத்தை போர் வந்ததுன்னா இந்தியாவுக்கு நேரடியாக தாக்கு வரும். ஆயில் விலை உயர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை உயரும், டீசல் விலை உயரும், பஸ் ஃபேர்லாம் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளைட் டிக்கெட் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வாங்குகிறோம் இல்லையா பொருட்கள், கிராசரிஸ் அதனுடைய விலை எல்லாமே உயரும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அதனால் இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் மக்களுக்கு சொல்லுங்கன்னா ஃபியூல் யூசேஜ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் அதிகமாக பேசப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆன்லைன் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னது தான். கோவிட் காலத்தை யாருமே நம்ம எல்லாருமே மறந்துருக்க மாட்டோம் ஆக்சுவலாக. ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நிலமை வருமா அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் கேட்குறாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா முழுசாக லாக்டவுனு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அஃபிஷியலாக அறிவிக்கப்படாது. ஆக்சுவலாக இது ஒரு ஃபியூல் சேவிங்ஸ் டெம்பரரி மெஷர்மெண்ட் மாதிரி தான் பார்க்குது. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவை கம்மி பண்ணுறது, ஃபியூல் கன்சியூம் கம்மி பண்ணுறது, எக்கனாமிக் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது. இது ஒரு சில தற்காலிக நடவடிக்கையாக மட்டுமே இப்போதைக்கு நம்ம பார்க்கப்படுறது. ஆக்சுவலாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தங்கத்தை வாங்குவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. தங்கத்துக்கும் போருக்கும் என்ன அப்படின்னு போருக்கும் என்ன வித்தியாசம், எதுக்கு நம்ம தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏன் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். கோல்டு அதிகமாக இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கான டாலரோட செலவு அதிகமாகுது. அதனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆயில் இம்போர்ட் பண்ணுறது அதிகமான செலவு, கோல்டு இம்போர்ட் பண்ணுறது அதோட அதிகமான செலவு. அதனால தான் கோல்டு ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்க, இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மீது ரொம்ப அழுத்தம் வரும். ஸோ அதனால் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வோக்கல் ஃபார் லோக்கல், உள்ளூர் பொருட்களை வாங்குவது என்று மீண்டும் வலியுறுத்துகிறார் மோடி. உள்ளூரில் இருக்க பொருளை வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, இதில் இங்கிலீஷோட வார்த்தை வோக்கல் ஃபார் லோக்கல், உள்ளூர் பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பெல்லாம் வந்தது இல்லையா? இந்த அறிவிப்புலாம் வந்ததுக்கு அப்புறம் பங்கு சந்தையில் கிட்டத்தட்ட சென்செக்ஸ் 1300 பாயிண்ட்டுக்கு மேலே சரிஞ்சிருக்கு. நிஃப்டியும் பெரிய அளவில் கீழே வந்திருக்கு. ஏன் மார்க்கெட் பாதையெல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மக்கள் செலவை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கன்சியூம் பண்ண செலவு குறைக்க ஆரம்பித்து கன்சியூம் குறையும். அதனால் ஆட்டோமொபைல் செக்டரு, ட்ராவல் செக்டரு, லக்ஸரி ப்ராடக்ட்டு, ஃபியூல் லிங்க்டு கம்பெனிஸ் இவங்க எல்லாருமே பாதிக்கப்படும் சொல்லிட்டு மார்க்கெட் நினைக்குது. எந்த ஒரு ரீசனால் சென்செக்ஸ், நிஃப்டி எல்லாமே இது ஒரு பெரிய அளவில் சரிவு மேலே பார்க்க முடியும். இந்த அறிவிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே விஷயம் மட்டும் தான் தெளிவாக நமக்கு சொல்ல வருது இந்த வீடியோவில். அரசோட நிலைமை மிக கவனமாக பார்க்கப்படுகிறது.
யுஎஸ் ஈரான் போகிறனால இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார தாக்கம் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கேட்டிருக்காரு. ஃபியூயல் சேமிப்பு ப்ளஸ் வந்துட்டு லோக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம பயன்படுத்துறது, அன்னெசரி ட்ராவலை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இப்போ மக்களுக்கு வந்து அறிவுறுத்தி வருகிறாங்க. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஃபியூல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அதெல்லாம் வந்து கன்சியூம் பண்ணலாம், கம்மி பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லி. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெம்பரரி மெஷரா, இல்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அடுத்தடுத்த வாரங்களில் தான் தெரியுமே ஆக்சுவலாக. ஸோ இந்த இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வருமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டு சரியான முடிவா? ஆன்லைன் கிளாஸ்லாம் வரணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான பொலிட்டிக்கல் மற்றும் எக்கனாமிக் அப்டேட்டுக்கு வந்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி வைத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.